ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் ரமதான் முபாரக் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரமதானோட vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் காலையில் 6:30க்கு எழுந்திரிச்சாச்சு. பிகாஸ் எங்களுக்கு வந்து ஒரு 7:30 8 போல் வந்து ப்ரேயர் இருக்குது. அதுக்காக நாங்கள் டக்குன்னு வேகமாக கிளம்பிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஆல்மோஸ்ட் நாங்கள் லேட் ஆகிடுச்சு. காலையில் அலாரம் வச்சு எங்களால் எந்திரிக்க முடியல. பிகாஸ் டே பிஃபோர் வந்து கசின் வீட்லையெல்லாம் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு எங்களுக்கு டைம் போனதே தெரில. ஸோ வேகமாக கிளம்பி நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மந்த் ரமதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக போயிடுச்சு. டே 1லேருந்து 30 எப்படி போச்சுன்னே தெரில. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நம்மளோட ரமதான் டைம் முடிஞ்சிச்சு. பட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் பிளெஸ்டாகவும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் ப்ரேயருக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரமதான் தொழுகை தான் இருக்குது. கேர்ள்ஸ்க்கு தனியாகவும் பாய்ஸ்க்கு தனியாகவும் நம்ம போத்தனூரில் ஃபாத்திமா கனி மஹாலில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா பாதி தொழுகை முடிஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு தொழுகை கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு பயத்திலே தான் போயிட்டு இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா எங்களோட மதர்லா உள்ளே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க தனியாக ஒரு ஹாலே இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் தொழுகிறதுக்காக ஒரு டைம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கே உட்காந்து பயான் கேட்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே தொழுகைக்காக வந்து இங்கே வந்து கேதர் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே தனியாக தொழுகிறது வேறு, பட் எல்லாத்து கூட ஒட்டுக்காக சேர்ந்து நம்ம தொழுதுட்டு பயான் கிட்டு வர்றது வந்து இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா கோகனட் பார்த்தாச்சு. ஸோ பார்த்துட்டு நிற்காமல் இருக்க முடியுமா? ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாருமே இளநீ குடிச்சிட்டு அங்கே நின்று என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்களோட ப்ரேயர் முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலியோட சலாம் சொல்லிவிட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கவே. மார்னிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் பிளெஸ்டாகவும் ஃபீல் பண்ணோம். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட்டான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ என்னோட மதர்ல பார்த்திங்கன்னா சிக்கன் கறி இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வந்து நம்ம மெயின் கோர்ஸான பரோட்டா, அதுக்கப்புறம் தோசை, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து முலாக்கத் பண்ணிட்டோம். அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே. அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த டேவை ரொம்பவே ஸ்பெஷலாக்கிடுச்சு, எஸ்பெஷலி வித் மை ஹஸ்பண்ட். ஸோ நானும் அவருக்காக துவா கேட்டு நாங்களும் எங்களோட பிளெஸிங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குட்டீஸ் கூடயும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து இந்த மாதிரி முலாக்கத் பண்ணி அவங்க கூடயும் அவரோட பிளெஸிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் பரோட்டா, அதுக்கப்புறம் தோசை, இட்லி, சிக்கன் கறி இதெல்லாமே சாப்பிட்டு ரமதான் டைமில் ஃபஸ்ட்டு நேப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரமதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு தூங்குறது, இது மட்டும்தான் ஒரு வேலையாகவே வச்சுருப்போம். ஸோ அதில் தான் நாங்கள் எங்களோட ஃபஸ்ட்டு தூக்கத்தை போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி வைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா தான் என்னோட சிஸ்டர் இன் லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி என்னோட மதர் இன் லா குலாப் ஜாமுனும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பிகாஸ் நிறையா கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க இல்லையா. நாங்கள் வந்து பிரியாணி பார்த்திங்கன்னா வெளியே இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிரியாணியும் கரெக்டாக ஒரு 12:31 போல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ பிரியாணி வந்ததும் கை கால் ஓடாமல் எப்படா சாப்பிடுவோங்கிற அந்த ஒரு ஃபீல்லே தான் இருந்தோம். ஸோ ரம்ஜான்னாலே பிரியாணி தான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ரம்ஜான் பிரியாணி அதுவும் பக்கெட்டில் வரும்போது எப்படா துறப்பீங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து நாங்கள் வந்து கரெக்டாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இது ரெண்டுமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் இலையில பரிமாறலான்னு சொல்லிட்டு
எல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்தாச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டது வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு மூமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். இந்த மூமெண்ட்டை நான் எப்போவுமே என்னோடய ஹார்ட்டில் வந்து கேரி பண்ணியிருப்பேன். பிகாஸ் எல்லா ரமதானும் வந்து தனியாக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது வேறு, பட் இந்த மாதிரி ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது வந்து ஒரு தனி சந்தோஷம்னே சொல்லலாம். ஸோ என்னோடய அப்பாவும் அவரோட வீட்டில் இருந்து அங்கேயும் நாங்கள் கொஞ்சம் பிரியாணி எல்லாம் பண்ணிவிட்டு, டேடி இங்கேயும் வந்து என்னோடய மதர் இன் லா பிளேஸ்லேயும் வந்து சாப்பிட்டுட்டு தான் போனார். ஸோ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து என்னோடய ஹஸ்பண்ட் அவரோட கசின்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வேலை இருந்தது, அதெல்லாம் பார்த்து முடிக்கும் போதே கரெக்டாக ஒரு 5:30 ஆகிடுச்சு. ஸோ சன்செட் டைம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடியாகி வெளியே வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 7 போலேயே ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு பபாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து என்னோடய வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதாவது என்னோடய அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாவத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து வெளியே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாங்களும் அவங்களோட டைமுன்னு விட்டுட்டோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த டே வந்து ரொம்பவே சூப்பராகவும் ஹாப்பியாகவும் போச்சு. நீங்களும் உங்களோட ரமதான் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். ஸோ தேங்க்யூ கைஸ், பை பாய்.